ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நமஸ்காரம், குட் மார்னிங். அது எவ்வளோ பேர் தினத்தந்தி படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்தில் நாங்களாம் அந்த தினத்தந்தியில் வந்து குரங்கு குசலான்னு ஒன்று வரும், சாணக்கியன் சொல்னு ஒன்று வரும், சிந்துபாத் அன்றைக்கும் வந்தது, இன்றைக்கும் வந்தது. ஐ திங்க் இன்னும் என் பேரன் பேத்தி காலத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். அதை தவிர்த்து சிரி சிந்தின்னு ஒன்று வரும். எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. ஒரு சின்ன ஜோக் மாதிரி அவளை பொறுத்த வரைக்கும் அது ஜோக்கு. அதில் ஒன்றா சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்த சிரி சிந்தி அதில் வந்தது இல்லை. வேறு இடங்களில் நான் கேட்டதை ஒன்று சொல்கிறேன். ஒருத்தன் என்ன பண்ணான்னா, கடவுள்கிட்ட ஒத்த காலில் இருந்து நெய்வருத்தம் பாராமல் கண் தூஞ்சாமல் உணவு உண்ணாமல் மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் தவம் இருந்தானா. எனக்கு கோடி ரூபா லாட்டரியில் ப்ரைஸ் வேணும், எனக்கு கோடி ரூபா லாட்டரியில் ப்ரைஸ் வேணும், எனக்கு கோடி ரூபா லாட்டரியில் ப்ரைஸ் வேணும். தவம்னா என்ன, அத்தனை கடும் தவம். ஒரு நாளைக்கு கடவுள் நேராக வந்துட்டாராம். நேராக வந்துட்டு உனக்கு கோடி ரூபா ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணலாம், அதெல்லாம் கேட்டான். முதல்ல போய் லாட்ரி டிக்கெட் வாங்கிடான்னு சொன்னாராம். இது வந்து ஒரு சாதாரண சிரிக்க வைக்கிற ஒரு ஜோக்காக இருந்தால் கூட அது நிஜமாகவே சிந்திக்கிற விஷயம் நிறையா இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். ஏன்னா தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அது காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ். தெய்வத்தான் ஆகாதுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே தெய்வத்தால் முடியும். ஆனாலும் நம்மளுடைய முயற்சின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா. நம்மளுடைய இன்புட்டை போடாமல் எங்கே இந்த அவுட்புட் வரும், வராது அவுட். அதனால் இந்த சிரி சிந்தி அப்படிங்கிற அந்த லாட்ரி டிக்கெட்டுடைய இதை கொஞ்சம் இன்னைக்கு யோசிப்போமா, மீண்டும் நாளை சந்திப்போமா. காட் பிளஸ்.